வணக்கம் மகளே, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் செம்மையாக இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு எதிர்பார்க்குறேன். நாம் இன்னைக்கு ஆன்மீக பயணமாக மகாராஷ்டிராவுக்கு வந்திருக்கோம். நம்ம ஜோதிலிங்கம் பயணத்துக்கு தான் இங்கே வந்திருக்கோம். சிவனோட அருள் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி ஜோதிலிங்கத்தை நம்ம பார்க்க முடியும். நான் ஏற்கனவே 6 ஜோதிலிங்கத்தை கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி இந்த மகாராஷ்டிரா 2 பார்க்க போகிறேன். முடிஞ்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 ஜோதிலிங்கத்தை என் வாழ்க்கையில் கடந்திருக்கேன். எல்லாமே அந்த சிவன் அருள் இருந்தால் மட்டும்தான் முடியும். நாம் இங்கே மதுரையிலேருந்து பூனேக்கு வந்திருக்கோம். மதுரையில் காலையில் திங்கக்கிழமை காலையில் 2 மணிக்கு ட்ரெயின் இருக்குது, விவேக் எக்ஸ்பிரஸ்ஸு. அந்த ட்ரெயினில் தான் நாம் இங்கே ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். கிலோமீட்ரு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1443 கிலோமீட்ரு நம்ம பயணம் பண்ணி வந்திருக்கோம். அந்த டிஸ்கிரிப்ஷனில் வண்டி எண்ணை கீழே போடுறேன். எப்படி ட்ராவல் பண்ணி இங்கே வரணும்னு சொல்லி கம்ப்ளீட் டீட்டெயில் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். எவ்வளோ சார்ஜ் ஆகுது, அங்கே எப்படி போகிறது, எப்படி ஸ்டே பண்ணுறது, எல்லாம் கம்ப்ளீட் டீட்டெயில் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் அந்த ஜோதிலிங்கத்தை பற்றி எப்படி ட்ராவல் பண்ணணும், எப்படி வரணும். மகாராஷ்டிராவில் 3 ஜோதிலிங்கம் இருக்குது. 3மே 3 இடத்துல இருக்குது. பூனே, நாசிக், இன்னொன்று அவுரங்காபாத்தில் தான் இருக்குது. 3மே ஜோதிலிங்கம் மகாராஷ்டிராவில் தான் இருக்குது. நாம் இதுக்கு தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா காலையில் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து சத்ரபதி சிவாஜிக்கு ஒரு லோக்கல் பஸ் போகுது. அங்கே ஏறி இங்கே சத்ரபதி பஸ் ஸ்டாப்பில் இறங்கிட்டிங்கன்னா இங்கேருந்து காலையில் 6 மணிக்கு பூனே சத்ரபதி சிவாஜி ஸ்டேஷன் பஸ் ஸ்டாப்லேருந்து இங்கே பீமசங்கராவுக்கு பஸ்ஸு போகுது காலையில் 6 மணிக்கு. நீங்கள் சார்ஜ் பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு 220 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. 4.5 மணி நேரம் மலை பிரதேசத்துலேயே போதுங்க. கிளைமேட் பார்த்திங்கன்னா மான்சூனில் ட்ராவல் பண்ணுறது அவ்வளோ ஒரு இனிமையாக இருக்குங்க. சூப்பராக இருக்கும். மழை பெஞ்சிக்கிட்டு அந்த ஏரியா பார்த்திங்கன்னா அப்படியே பச்சை பசேன்னு அவ்வளோ அருமையாக இருக்கும். பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குங்க. என்ஜாய் பண்ணணும். இந்த கிளைமேட்டில் மகாராஷ்டிரா வந்தீங்கன்னா ஏகப்பட்ட ட்ரக்கிங் பீப்புளெலாம் வந்திருக்காங்க. தமிழ்நாட்டிலேருந்துனா ஏகப்பட்ட வந்திருக்காங்க. நான் ட்ராவல் பண்ணும்போது ஏகப்பட்ட அனுபவங்க. ஏகப்பட்ட பேர் வந்திருக்காங்க. உத்தரப்பிரதேஷ், குஜராத்து, பஞ்சாப், ஹரியானா எல்லாருமே இந்த கோயிலுக்கு வந்திருக்காங்க. நீங்களும் கண்டிப்பாக வரணும். பயங்கர கூட்டங்க. மேலே போய் இறங்கன்னா எனக்கு பயங்கர சளி பிடிச்சிக்கிடுச்சுங்க, இரும்பலுங்க. எல்லாமே தேவையான பொருள்லாம் விக்ஸு, தலைவலி மாத்திரை எல்லாமே கொண்டு வந்துருங்க. மறந்துடாங்க. பேக்கை கொண்டு வாங்க. வெயிட் அதிகமாக கொண்டு வாங்க. லக்கேஜ் கண்டிப்பாக அங்கே வைக்க முடியாது. நீங்கள் தரிசனத்துக்கு போய் இந்த மாதிரி வாங்குறதுனா கண்டிப்பாக நீங்கள் ஒரு இடத்துல வச்சுட்டு வரலாம். அதே மாதிரி விஐபி தரிசனத்துக்கு கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட 1000 ரூபாலேருந்து 5000 ரூபா 10,000 வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் சீக்கிரம் பயணத்தை முடிக்கணும்னா இங்கே விஐபி தரிசனம் இருக்குது, அதை பார்த்துட்டு வாங்க. நான் க்யூனில் நின்று தான் தரிசனம் பார்த்துட்டு வந்தேன். அதேமாதிரி உங்களுக்கு இந்த அருமையான தரிசனம் உங்களுக்கு கிடைக்கணும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். புதுசாக பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹரஹர மகாதேவ். நம்ம சுருக்கமாக பீமசங்கரோட சின்ன கதையை அதோட வரலாறும் பார்த்துடலாங்க. பீமசங்கர கோயில் 12 ஜோதிலிங்கத்தில் ஒன்றாகும். இந்தியாவில் மொத்தம் 12 ஜோதிலிங்கம் இருக்குது. ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் கிட்டத்தட்ட 1, 2, 3 நிறைய ஜோதிலிங்கம் இருக்குது. நாம் இப்போ எங்கே வந்திருக்கோன்னா பீமசங்கர் பூனேயில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் தாங்க இருக்குங்க. நம்ம இப்போ பூனேயில் இறங்கியிருக்கோம். பூனேலேருந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 125 கிலோமீட்டர் பூனேலேருந்து பீமசங்கர் அமைந்துள்ளது. இந்த பகுதிக்கு பார்த்திங்கன்னா பஸ் வசதி மட்டும்தான் இருக்குது. கிட்டத்தட்ட மலைப்பிரதேசம் ஒரு 3.5 மணி நேரத்துலேருந்து 4.5 மணி நேரம் பயணமாக நம்ம மலைப்பிரதேசத்தில் தான் இந்த பயணம் இருக்க போகுது. இந்த பீமசங்கரோட கதையை வரலாறும் பார்த்திங்கன்னா பீமசங்கர் ஜோதிலிங்கம் என்பது 12 ஜோதிலிங்கம் ஒன்றாகும். இது மகாராஷ்டிரா மாநிலத்தில் அஷ்ட யாத்ரா மலைத்தொடரில் அருகில் அமைந்துள்ளது. இது பார்த்திங்கன்னா சுற்றி மலைப்பகுதியான சூழ்நிலை அமைந்துள்ளது. இது அமைந்த அந்த கோயில் கர்ப்பகிரகம் எங்கே இருக்குன்னா கிட்டத்தட்ட 500 படிக்கட்டில் கீழ் நோக்கி இருக்குது. மலையில் ஏறி கீழ் நோக்கி தான் அமைந்திருக்கு. இது புராண கதைகள் பார்த்திங்கன்னா பீம ஒரு கொடிய அரக்கராக இருந்தப்ப சிவபெருமாள் உருவெடுத்து பீமசங்கரை அழித்தனால இது பீமசங்கன் என்று பேரை பெற்றது. அதனால வரலாறு காணாத இந்த கதையின்படி இந்த பீமசங்கர் என்று பேர் அந்த சிவபெருமானின் பேராவே மாறிவிட்டது, அந்த கொடிய அரக்கனை அழித்ததாக. இது மாதிரி மகாராஷ்டிராவில் பார்த்திங்கன்னா 3 ஜோதிலிங்கம் இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா அவுரங்காபாத், இன்னொன்று நாசிக்கு, இன்னொன்று பூனேயில் இருக்குது. பூனேயில் நம்ம இப்போ தான் பீமசங்கர் பார்க்க போகிறோம். இன்னொன்று அப்புறம் நாசிக்கில் திம்பகேஷ். மக்களை ஒரு வழியாக 6 மணிக்கு பஸ் ஏறி 10:30க்கு இறங்கிட்டேன். ஒரு வழியாக எப்படி இருக்குன்னு பாருங்கள். சுற்றி ஒரே பனிமூட்டமாக இருக்குது. இருக்கிற ஒரே ஹோட்டல் இங்கே தான், இது ஒன்று தான் இருக்குங்க. ஸ்டே பண்ணது இங்கே ஸ்டே பண்ணிக்கலாம். நம்ம கோயிலை போய் பார்க்க போகிறோம். மணி 10, 10:30 ஆயிடுச்சு. காலைல 4.5 மணி நேரத்துக்கு மேலே ஓட்டுறாங்க.
எங்கிட்டு போகணுன்னே தெரியலையே வந்திருக்கு. எல்லாருக்கும் பீமசங்கரில் ஜோதிலிங்கத்துக்கு உங்களுக்கு எல்லாத்துக்கும் வேண்டிக்கிறேன். எல்லோரும் நல்லா இருக்கணும். ஹரஹர மகாதேவ். வாங்க வீடியோ ஃபுல்லாக கண்டினியூட்டியாக பாருங்கள். நம்ம சிவனோட தரிசனம் உங்களுக்கு எல்லாத்துக்குமே கிடைக்கும். காலையில் 10:30 மணிக்கு போயிட்டு மணி என்ன பார்த்தீங்கன்னா ஒரு மணி 2 மணி இருக்கும். கிட்டத்தட்ட 3 மணி நேரம் 4 மணி நேரம் தரிசனம் வந்து முடிஞ்சிருச்சு. நல்லபடியாக சிவனை தரிசிச்சாச்சு. எல்லாத்துக்கும் வேண்டியாச்சு, உங்களுக்கும் சேர்த்து. ஹரஹர மகாதேவ். நீ நேரம் நம்ம பூனே போயிட்டு அங்கேருந்து நாசிக் போகிறோம்.
வீடியோ ஃபுல்லாக கண்டினியூட்டி பாருங்கள். இன்னொரு ஜோதிலிங்கத்தையும் உங்களுக்கு ஃபுல்லாக கண் கூட பார்க்க போகிறோம். பாருங்கள், கடுமையான உடம்பு வலிங்க, முடியலைங்க. காலையில் வந்தது இப்போ தான் தரிசனமே பார்த்து முடிஞ்சிருக்கு. நல்ல கூட்டங்க, நல்லா தரிசனம் நல்லா பார்த்தாச்சு. சரி மக்களே, பாய். ஹரஹர மகாதே. வரிசையில் எடுத்து நிற்கிறாங்க பாரு. இதெல்லாம் இந்த கூட்டம் வந்து இன்னைக்கு சாமானியமாக போகாது.